முழு அதிகாரத்தில் ஒரு சின்ன அளவை கூட அவன் நேசர்களுக்கோ அவுலியாக்களுக்கோ மகான்களுக்கோ நபிமார்கள் எல்லாம் தலை சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ கொடுக்கவில்லை. அவங்க தன்னை அறியாமல் எடுத்துக்கொள்ள விரும்பும் பொழுது கடுமையாக கண்டிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இப்ப எப்படி அந்த அவுலியா அதை பண்ணுவாரு, இந்த அவுலியா அதை பண்ணுவாரு, அவுலியா நினைச்சுட்டாங்க அல்லாஹ் இப்படி மறுப்பான், அவுலியா கையேந்துட்டாங்க கொடுக்காம இருக்க இயலுமா அப்படின்னு சொல்லி என்னமோ அவுலியாவுக்கு அல்லாஹ் வந்து ஏதோ கடன்பட்ட ஆள் மாதிரி, அவரை மீற முடியாத மாதிரி, அவர் சொல்ல எதிர்த்து அல்லாஹ்வுக்கு போக முடியாத மாதிரி எல்லாம் சித்தரிக்கிறாங்களே. அப்ப அவங்க அவுலியாவை எஜமானாக்கி அல்லாஹ்வை அடிமையாக பாக்குறாங்களே. அந்த சித்தாந்தத்தை ஒழிக்க வந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்த உபை இப்னு கலப் என்பவரோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உபை இப்னு கலப்ங்கிற ஆளு வந்து அவர் ரொம்ப அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவர்கள்ல ஒரு ஆளு. அவரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இதே டாபிக் தான். எந்த டாபிக்? எங்களையும் அவங்களையும் ஒன்னாக்குறியப்பா, என்னது நாங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுக்க, இவங்க எல்லாம் சாதாரணமான ஆளுக்க என்கிற மாதிரியான ஒரு பேரம் தான் அங்கே பேசிக் கொண்டிருக்கப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி ஒருத்தர் வர்றாரு. அவர் யாரு? ரொம்ப மட்டமா கருதப்பட்டவர், ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல மனிதர். அதே நேரத்தில் சமுதாய அந்தஸ்துன்னு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் பெரிய பெருந்தனக்காரரோ பெரிய குடும்பத்துக்காரரோ பெரிய சொத்து பத்துகள் உள்ளவரோ உயர் குலத்தை சேர்ந்தவரோ இல்ல, ரொம்ப தாழ்ந்த குலமாக அன்றைக்கு கருதப்பட்டார்களே அந்த மாதிரியான சமுதாயத்தை சேர்ந்தவர். அதோட சேர்த்து அவருக்கு கண்ணு வேற தெரியாது, இரண்டு கண் பார்வையும் தெரியாத அவருடைய பெயர் வந்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். உம்மு மக்தூடைய மகன் அப்துல்லா என்பவர் வந்து வர்றாரு, அந்த வீதியில் நடந்து கொண்டு வருகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரோட பேசிக் கொண்டிருக்கிறத வந்து அவர் காதுல கேட்டுறாரு. கண்ணு தெரியாதவர்களுக்கு காது கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். அந்த குரலை வச்சு யார் யார் இருக்கிறா எந்த பக்கம் இருக்கிறான்ற கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அதைத்தான் உன்னிப்பா பயன்படுத்துவாங்க. கண்ணு இல்லாத காரணத்தினால அவங்கள்ட்ட கூடுதல் கவனம் இருக்கும். எல்லாருக்காவது ஒரே மாதிரி தான், அவங்களுக்கு அதை வந்து அவர் வழி இல்லாத காரணத்தினால அதை நல்லா ஒழுங்கா பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிற சத்தம் கேட்ட உடனே அவர் சலாம் சொல்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ங்கறார். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம்ங்கறார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லணுமா இல்லையா? அவருக்கு மறுமொழி சொல்லணுமா இல்லையா? சொல்லல. ஏன் சொல்லல? இதுதான் பேசிட்டு இருக்காங்க. எதை பேசிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி என்னைய மாதிரி ஆளுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுக்கு வரக்கூடாது. இதுதான் பேச்சே நடக்குது. நடக்கிற பேச்சே என்ன? நான் வசந்தாலு, நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வர்றாரு, இந்த மாதிரி ஆள்லாம் வரக்கூடாதுன்னு விவகாரம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்திருந்தாலும் என்ன பேசிட்டு இருக்கோம், அந்த நேரம் பார்த்திருந்தாலும் வந்துகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு. அதுதானே வேணான்னு இருக்கிறோம், அந்த பிரச்சனை தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா? கட்டுமையான கோபம். எந்த அளவு கோபம்னா மூஞ்சில கட்டுக்கடுப்பாயிருச்சு. கோபத்தை கடுப்படுப்பாங்கல்ல, கோபமா இருக்கும்போது இயற்கையாக இருக்கிற அந்த செழிப்புலாம் மாதிரி ஒரு மாதிரியான நிலைக்கு மூஞ்சி மாறிடும் இல்லையா? அந்த கட்டுக்கடுப்பான நிலைக்கு ஆளாயிட்டாங்க. நல்ல வேளைக்கு அவர் கண்ணும் தெரியாதனால தெரியல. அவர் கண்ணும் தெரியாத காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல் அவருக்கு பார்க்க முடியல. ஆனா அவன் பார்த்துட்டு இருக்கானே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே இல்லையா? அல்லாஹ் என்ன பண்றான்? உடனே கண்டித்து இத உலகம் கியாம நாள் வரைக்கும் இது ரெக்கார்டு பண்ற மாதிரி வசனத்தை இறக்குறான். கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கும். அந்த வசனத்தின் மூலமா என்ன செய்யறான்? அந்த குருடருக்கு அதை சொல்றான். குருடர்கிட்ட தப்பா நடந்து கொண்டதையும் ரெக்கார்டு பண்றான் அல்லாஹ். அவங்க அந்த போக்கு தப்பு, நீங்க விரும்பினதெல்லாம் நாங்க செய்யணும் அவசியம் கிடையாது, நான் சொல்றேன் நீங்க செஞ்சுட்டு போ என்கிற ஒரு தோரணையில அபசவத்தவல்லாங்கிற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அருளுகிறான். அதுல என்ன சொல்ல வருகிறான்? அபச, இந்த முகமது வந்து முகத்தை கடுகடுப்பாக்கி கொண்டார், நீ கடுகடுப்பாக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அது அபசன்னா இவர் கடுகடுப்பாக்கினார் அர்த்தம், அபஸ்தான் சொன்னா நீ கடுகடுப்பாக்கினார் அர்த்தம். நேரடியா கூட கண்டிக்காம அவ்வளவு கோபத்தை காட்டுறான். ஒரு மனிதனுக்கு அதிகமா கோபம் வருமா என்ன செய்வோம்? முன்னிலையா பேசாம படற்கையா பேசுவோம். தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்கல்ல அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறது. தலைக்கு மேல வளர்ந்துட்டீங்கன்னு அப்படி சொல்லாம கோபம் ஜாஸ்தியான என்ன செய்வோம்? ஏதோ மூணாவது நபர்கிட்ட பேசுற மாதிரி பேசும் பொழுது கோபம் அதிகம், அதிருப்தி அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுப்பான விஷயத்தை அவங்களுக்கு தான் அந்த வசனத்தை இறக்குறான். நீங்க கடுகடுப்பா போனீங்க என்று சொல்லாம ஏதோ மூணாவது ஆட்ட பேசுற மாதிரி இவர் கடுகடுத்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாஹுல் அமா, ஒரு குருடர் வந்த போது, ஒரு கண்ணும் தெரியாதவர் வந்த பொழுது இவர் முகத்தை சுளித்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார்னு சொல்லி அந்த வசனத்தை அந்த சூறாவை என்ன செய்யறான்? ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு போக போக பாத்தீங்கன்னா அந்த அல்லாஹ்வுடைய அந்த கண்டனம் வேகம் அதிகரிக்குது. சாதாரணமா சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கு. போக போய் என்ன இருக்கு? கடுமையான அந்த வார்த்தைகள் ரொம்ப வீரியத்தை கொடுத்து என்ன செய்யறான்?
நீ எப்படி நீ விரட்டுறவர அம்மாமன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. ஒருத்தர் அல்லாஹ்வை பயந்து என்னைய பயந்து ஓடடி வர்றாரு. இந்த கண்ணு தெரியாத ஆள் இருக்காரு. யார் அவரு? எனக்கு பயந்தவரு. என்னை அஞ்சி உன்னை நோக்கி ஓடோடி வருகிறார். ஃபஅன்த அன்ஹு தலஹா. அவரை நீ அலட்சியப்படுத்துற. என்னை பயந்தவர் தானே அவரு. என்னை பயந்து தானே உன்னை தூதரை ஏத்துக்கிட்டாரு. அதை மனுஷி தானே உங்ககிட்ட வர்றாரு. அப்ப என்னை பயந்து ஒருத்தர் வருகிறார், ஒரு குருடர் வர்றாரு. ஃபஅன்த அன்ஹு தலஹா. நீ அவர் அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா. யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டு வருகிறார் அவர் அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் இஸ்தக்னா. யாரு அலட்சியப்படுத்துகிறானோ அவன் மார்க்கத்தை அலட்சியப்படுத்துறான், இஸ்லாத்தை அலட்சியப்படுத்துறான், மார்க்கத்தை வளைக்க நினைக்கிறான், முழுசா ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அப்ப எவன் அலட்சியப்படுத்துகிறானோ ஃபஅன்த லஹு தஸத்தா. நீ அவருக்கு வழியை போய் சொல்ற. உன்னை தேடி நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் விரட்டுற. நீ சொல்றதுல எனக்கு சாதகமானது ஏத்துக்கிறவங்கிறான அவனுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிற. அல்லாஹ் எப்படி கேட்கறான்? அவர் யாரு? நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இவன் யாரு? அவனுக்கு சாதகமானதை மட்டும் ஏத்துக்கிறான், அவனுக்கு வசதியானதை மட்டும் ஏத்துக்கிறான், அவனுக்கு கஷ்டமா உள்ளதை மாத்த சொல்லுவான். அப்ப எவன் நீ சொல்ற போது நீ அலட்சியப்படுத்துவானோ, முழுசா ஏத்துக்கிற மாட்டானோ, அவருக்கு போய் நீங்க வழியை சொல்லுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. உங்களை தொலைஞ்சு போயிட்டு போறான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இவன் நல்லவனா காட்டி உனக்கு என்ன? உன்னைய கேட்க போறேன். நேர்வழி காட்டுவது என்னுடைய வேலை. முழுசா ஏத்துட்டு வந்தவா போய்கிட்டே என்னமோ ஒரு வர வைக்கிறது உங்க கையில் இருக்கிற மாதிரி, அதுக்காக எவ்வளவு வேண்டாம் வளைவுங்கிற மாதிரி. நீங்க இந்த மார்க்கத்தை சொந்தக்காராளா? முழுசா சொல்லி எல்லாத்தையும் வரட்டி போயிட்டே இருக்கிறான். வரட்டி கவலைப்படாத நீ. அப்ப அந்த மார்க்கத்தில் எதையும் வளைச்சிடாத என்று சொல்லி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். இன்றைக்கும் இருக்காது. என்ன காட்டுதெல்லாம்? இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இது மனிதருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி முழுசையும் கையில வச்சுக்கிறான். 100% அதிகாரத்தையும் முழுசா கையில வச்சுட்டு இருப்பானே தவிர கடுகுல கோடியில் ஒரு பங்கு ஒரு ஆள் கொடுக்க மாட்டான். கடுகளவு அல்ல, கடுக கோடி பங்கு வச்சு அதுல ஒரு அதிகாரத்தை மட்டும் நீ வச்சுக்கிறீங்க அப்படின்னு யாருக்காவது கொடுப்பானா என்றால் கிடையவே கிடையாது, கொடுக்கவே மாட்டான் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்கள்ல இப்படி அவங்க பேசும் பொழுது நம்மளுக்கு இப்படி வரும்போது சில நேரங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நல்ல நோக்கத்தில் வருமா இல்லையா? ரசூல் அப்படி மனமாற்றம் வரும் பொழுது முன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு மறுபடி வருது. அல்லாஹ் கண்டிக்கிறான். லவ்லா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கன இலைஹும் ஷையன் கலீலா. நான் உன்னை உறுதிப்படுத்தாம இருந்தேன்னு வைங்க, நீ கொஞ்சமாச்சும் அவங்க பக்கம் சாஞ்சிருப்ப. உன்னை சாயாம நான் நினைஞ்சிட்டேன், ஒவ்வொரு தடவையும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். லவ்லா அன் சப்பத்னாக, உன்னை நான் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் லகத் கித்த தர்கன இலைஹும் ஷையன் கலீலா, அவங்க பக்கம் கொஞ்சமாவது நீ சாய்ந்திருப்பாய். அப்படி சாய்ந்திருந்தால் இதல்ல அலக்னாக லேஃபல் ஹயா ஒலேஃபல் மமாத், இந்த உலகத்திலையும் 2 மடங்கு வேதனை உனக்கு தருவேன், மறுமையிலையும் 2 மடங்கு வேதனையை தருவேன். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான். நீங்க அவங்க பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாஞ்சி நான் சொன்னதை முழுசா சொல்லாம அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி அவன் எதை விரும்புவான அது மாதிரி நீங்க மார்க்கத்தை சொன்னீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஏற்பட்ட என்ன கதி ஏற்படும்? இந்த உலகத்தில் வாழும் போதும் டபுள் மடங்கு வேதனை, மரணத்திற்கு பிறகும் டபுள் மடங்கு வேதனை தருவேன். மற்றவங்களுக்கு ஒண்ணுன்னா உனக்கு 2 தந்துருவேன். ஏன்? நீ தூதர், மற்றவங்களை தூதரை நியமிக்கல, நான் உன்னை தூதர் நம்பி நியமிச்சிருக்கிறேன். அது அப்படியே நிறைவேற்ற கடமை உனக்கு இருக்கிறது. செஞ்சா கூலியும் டபுளா இருக்கு, டபுளா ட்ரிபிளா 1000 மடங்கு